திரு சுரேஷ் கண்ணன், தேர்தலில் தொடர்ச்சியா தோல்விகளையே கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமை எங்களை பலகீனம் சொல்ல முடியுமா? பலகீனமான இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அண்ணன் சபரீசனுக்கும் வாழ்த்துக்கள். முதல் சந்திப்பு அண்ணன் ஓபிஎஸ் இந்த சந்திப்பெல்லாம் இல்லாமலே நடவடிக்கை இல்லாம மாத்திட்டீங்கிறாரு புகழேந்தி. இல்ல அதுதான் நான் சொல்ல 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நடவடிக்கை இல்ல. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கெல்லாம் போட்டாங்க, அப்ப அவங்க தான் பி டீம் அப்படிங்கிறாரு. இல்லங்க நான் வந்துடுறேன், உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் கிடையாது, ஆரம்பிக்க விட மாட்டீங்களே. சரி, அதுக்கு முன்னாடி இப்ப வெளிப்படையா அண்ணன் டிடிவி சந்தித்தார். முதல் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்ப அதிமுக ஆட்சி இருக்கப்ப தெரியாம பேசிக்கிட்டு இருந்தார் அண்ணன் டிடிவியோட. அவ்வளவுதான், பெரிய வித்தியாசமா ஒண்ணும் கிடையாது. முதல் வருஷம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நேற்று வெளிப்படையா பேசினாங்க. ஏன்னா முந்தா நேற்று சபரீசனை பார்த்திருக்காரு. எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாத்துக்கலாம், ஒண்ணு தப்பு கிடையாது. சுரேஷ் ஒரே ஒரு இதுல வெளிப்பாடு சொல்றேன். இப்ப அதிமுக இருக்கிற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ ரகசியமா அண்ணன் டிடிவியோட பேசிட்டு தான் இருக்காங்க. உங்க ஞாபகத்துக்கு அதையும் கொண்டு வந்துடுறேன், உங்கள் கவனத்திற்கு. அண்ணன் டிடிவி அண்ணன் ஆதரவாளர் அண்ணனுக்கு என்னையோட மூத்த அரசியல்வாதி, அவரளவுக்கு எனக்கு அறிவு அரசியல் அறிவு கிடையாது. ஆனா நான் ஸ்லீப்பர் செல் வரைக்கும் நான் டீல் பார்த்தேன். நானு டிடிவி என்ன ஸ்லீப்பர் செல் வரைக்கும் நான் பார்த்தேன். இன்னும் அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப யோசிச்சேன். ஸ்லீப்பர் செல்ங்கிற வார்த்தை கண்டுபிடிச்சதே எங்க அண்ணன் டிடிவி தான். அதுல மாற்றமே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. ஸ்லீப்பர் செல் மனித குலம் நீங்க அதான் எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பர் செல்ன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அந்த கட்சியில் இருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், கிளை செயலாளராக இருக்கலாம், வட்ட செயலாளராக இருக்கலாம், இன்றைக்கும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ற தகவலே அருமை நண்பருக்கு சொல்றேன். அந்த கட்சியில இருந்தவங்க பேசாம உங்களை பார்த்தா நாங்க எப்படி மரியாதை இல்லாம போக முடியுமா? உங்களை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் போக முடியும். இப்ப இதே காட்சி திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய மகன் ஒரு விளக்க சொல்றாரு. கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போறோம், எதுல வராரு அல்லது பக்கத்துல இருக்காரு பாக்கணும்ன்றாங்க, பாக்குறோம் அப்படின்றத ஒரு குறைந்தபட்சமான சபை நாகரிகம் அல்லது அரசியல் நாகரிகம் அப்படின்னு பார்க்காம இது எப்படிங்கன்றாங்க. அரசியல் அப்படி ஒண்ணு இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஒரு ரகசிய டீலிங் நடக்குது, நகர்வு இல்ல எனக்கு நான் புரிஞ்சுக்க கேட்கிறேன், எனக்கே புரியாம தான் இருக்குது. உங்கள்ட்ட இருந்து புரிஞ்சுக்க கேட்கிறேன். ஒரு அரசியல் நகர்வை இப்படி எல்லா கேமராவும் வச்சுக்கிட்டு 40,000 பேர் இருக்கிற இடத்துல அப்படிதான் நகர்த்துவாங்களா? அப்படிதான் தமிழ்நாடு அரசியல் நடந்துட்டு இருக்கா? அது விளக்குனீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல அண்ணன் ஓபிஎஸ் எப்ப கேமராக்கு முன்னாடி வரணும், எப்ப கேமராக்கு பின்னாடி இருக்கணும்னு அவருக்கு கரெக்டா பண்ணுவாரு. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க, நீங்க புரியாத மாதிரி கேக்குறீங்க. நீங்க இது எத்தனை தடவை கேமராக்கு பின் இருந்தாரோ நேற்று வெளியில் காமித்திருக்கிறார். வெளியில காமிக்காம தானே பண்ணுவாங்க. ஸ்மார்ட் மூவா இருக்கு அல்ல வேற ஏதோ ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா அது வெளியில, அதுதான் புகழேந்தி சொல்றாரு. நாங்க வெளிப்படையா இருக்கிறோம், எல்லா கேமராக்களும் இருக்கும்போது நாங்க சந்திக்கிறோம். வெளிப்படையா இல்லாம சந்திப்புகள் நடக்குது, அவங்க எல்லாம் ஒன்னோட ஒன்னா இருக்கிறாங்க, பி டீம் அவங்க உங்க மேல சொல்றாரு அவரு. இல்ல அண்ணன் புகழேந்தி அண்ணன் சொல்றது உண்மையா கூட இருக்கலாம் கூட வச்சுக்கோங்களேன். அவருக்கு உண்மை, அது எங்களுக்கு பொய். அது அந்த இடத்துல 8 அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு இருக்கின்றது, ரைடு நடந்திருக்கிறது. எங்க அண்ணன் எடப்பாடியாரை கொடநாடு வழக்கில் சிக்க வைப்பதற்கெல்லாம் எல்லா முயற்சியும் எடுத்தார்கள். ஆனால் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் மேலும் துரும்பு கூட படாது, ரொம்ப நியாயமானவர். ஒரு ரைடு கூட அவர் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய எங்க அண்ணன் திமுக பி டீம் அல்ல, அண்ணன் இபிஎஸ் தான் பி டீம், ஒத்துக்கிறோம். அடுத்ததுல எப்பெல்லாம் அண்ணன் வெளிப்படையா பண்ணுவாரு நல்லா கவனிச்சீங்கன்னா, நான் திருப்பி அந்த அடையாளத்தை சொல்றேன். நீங்கள் அண்ணன் டிடிவி அண்ணனை துணை முதலமைச்சராக கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு தொடர்பில் இருந்தார். அன்றைக்கு அண்ணன் டிடிவி வெளிப்படையாக சொன்னார். இப்ப என்னன்னா அவங்க சொன்ன ரேஷியோ நானு அப்ப என்ன சொன்னார் ஐயா பண்ருட்டி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிபிஐ சிபிஎம் மாதிரி பண்ண போறாங்க அப்படின்னாங்க. அப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியும் அம்மா மக்கள் முற்போக்கு கழகம் ஒண்ணு உருவாக்க போறாரு. அதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு கட்சியில் இல்லாதனால அந்த 2 கட்சிகளாக இணைந்து செயல்பட போறாங்க. அவர் தெளிவா நான் தான் அதிமுகன்றாரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளர், அந்த இடத்துல இருந்து அரசியல் நகர்வை அவர் வைக்கிறாரு.
இல்ல அவங்க ரெண்டு பேரும் சொல்றது என்னன்னா, அதிமுகவுடைய தலைமை பொறுப்புல திரு ஓ பன்னீர்செல்வம், அமமுகவுடைய தலைமை பொறுப்புல திரு டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கட்சியை முழுமையா அதிமுகங்கிற கட்சியை மீட்டெடுக்க போறோம்ன்றாங்க. அதிமுகவிலிருந்து இன்னொரு கட்சி உருவாக்கிய அண்ணன் டிடிவி அவர்கள், அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் அதிமுக மீட்டெடுக்கலன்னு சொல்லலாம். அதிமுக அவங்களே சிபிஐ சிபிஎம் தான் சொல்றாங்க, அதிமுக சொல்லல, இன்னொரு கட்சி அது. அந்த ரெண்டு கட்சியும் இணைந்து பணியாற்ற போகிறது அடுத்த காலகட்டத்தில். இவங்க ஏன்னா உண்மையில் சொன்னால் தமிழ் மொழியினர் சொன்னதான் உண்மையான விஷயம். அண்ணன் மோடி பார்த்தாங்க. இப்ப இவங்களுக்குள்ளே அடுத்து சின்னம்மா வருவாங்களான்னு தெரியவே தெரியாது, வரமாட்டாங்க. ஏன்னா அங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி ஒரு பெரிய தடையாக இருக்கிறோம். அங்க ஒருங்கிணைப்பாளர் இல்லாமல் வந்தா மட்டுமே அந்த அம்மா சின்னம்மா சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க பொதுச் செயலாளர் வழக்கு போட்டிருக்காங்க, இவர் ஒருங்கிணைப்பாளர் வழக்கு போட்டிருக்காரு. இவங்க எந்த முறையில் வருவார்கள் என்று சொல்ல முடியாது. நேற்று நாங்க அம்மா சின்னம்மா இங்க இல்லை, அதனால் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். இதே முரண்பாடு ஒரு லாபி கிரியேட் பண்ணி பார்க்கிறாங்க. கட்சியை விட்டு முழுமையாக போய் 2 தேர்தலை சந்தித்த அண்ணன் டிடிவி அவர்கள் அதிமுக மீட்டு இருக்க போறேன்னா எந்த இடத்துல தொடங்கும் போதே அதை சொல்லிதானே தொடங்கினாரு. கட்சி முடிவுக்கு வந்துருச்சுல, என்னைக்கு கட்சி ஆரம்பிச்சாங்களோ முடிவுக்கு வந்துருச்சு. இல்ல அதிமுகவுக்கு எதிராக கேண்டிடேட் நிப்பாட்டுறாரு. அதிமுகவுக்கு எதிராக நிப்பாட்டு, அதுக்கு பேரு என்ன? அதுக்கு பேரு அதிமுகவுக்கு வெளியே வந்துட்டாதான் நிப்பாட்ட முடியும். அதிமுகவுக்கு எதிராக அனைத்து செயல்பாடு, அதுக்கு பேர் என்ன இருக்கு? இன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்து விட்டார். இவங்க சொல்லுவாங்க உடனே, அது பாத்தீங்களா உடனே தேர்தல் கமிஷன் இப்படி கொடுத்தாங்க. அதுக்குதான் அவர் என்னன்னா தோல்விங்கிறது அவர் என்ன சொல்றாருன்னா, தொடர் தேர்தல் தோல்விகள் தாங்க தோல்வி. அப்படி ஒரு தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவரோடு இருக்கவங்கன்றாரு புகழேந்தி. இல்ல அதான் உண்மை. 7 முறை எங்களோடு இருந்த அண்ணன் ஓபிஎஸ் இதுக்கு பங்கேற்கிறார், அதுல மாற்றம் கிடையாது. ஏன்னா ஒரு தோல்விக்கு அண்ணன் இபிஎஸ் பொறுப்பேற்பார் ஈரோடு கிழக்குக்கு. அதே மாதிரி செந்தமிழ் சொன்னாங்க, அவங்களுக்கு உள்ள தெரிஞ்சிச்சுங்க. ஏன் எங்க டிடிவி எனக்கு தெரியாதா? இது இபிஎஸ் நெருக்கமா விசுவாசமா இருக்கக்கூடிய ஓபிஎஸ் தெரியாதா? நீங்க இப்ப சொன்னீங்க அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு, ஏதோ அண்ணாமலை சொன்னது தலைமை கேட்கிற மாதிரி அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன அண்ணாமலை சொல்றத தலைமை கேட்கலன்னு சொல்றீங்களா? அது நீங்க அப்ப அதுக்கு பேர் என்ன நினைச்சீங்க? டெல்லியில கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனா என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்களேன், நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க நீங்க என்ன சொன்னீங்க? முதிர்ந்த தலைவர்களுடைய கேள்வி மட்டும் கேளுங்க பாருங்க. ஆனா அந்த சந்திப்பு அண்ணாமலை இல்லாமல் நடந்துச்சா? அண்ணாமலை இல்லாமல் தான் நடந்தது. அண்ணாமலையோடு தான் நடந்துச்சு. கடைசியா அந்த போட்டோ செஷன் மட்டும் தான் சுரேஷ் கண்ணன் மட்டும் தான் சொல்றாரு, மற்ற யாரும் சொல்லல. திரு ஜெயக்குமார் தினம் பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாளே பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு, அவர் எந்த இடத்துலயும் அதை அப்படி சொல்லல. அடுத்த நாள் சொன்னாரு, எனக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த தகராறும் இல்லை, ஊடகங்கள் தான் தகராறு இருக்குன்னு சொல்றீங்கன்னாரு. எல்லாருக்கும் தெரியும். எனவே அப்படி நம்ம சொல்ல முடியாது. கடைசியில அண்ணாமலையோடு தான் அது நடந்துச்சு. எனவே அண்ணாமலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். அவர் எடுக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு இன்னும் அர்த்தம் இருக்கு. அண்ணன் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். அண்ணாமலையோடு இருந்தாருன்னு வச்சுக்கங்க, நான் வேணாம் சொல்லல. நான் சொன்ன கூற்றை பின் வாங்கிக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு, அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் போயிருவேன் கமெண்ட் கொடுத்தாரு. நான் வைக்க விட மாட்டேன்னு சொன்னாரு. அது என்ன நடந்துச்சு? வெளியே வந்து அண்ணன் எடப்பாடி என்ன சொன்னாரு, நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம் சொன்னாரா இல்லையா? என்ன மரியாதை நிமித்தம் அந்த பேச்சுவார்த்தை அண்ணாமலை ரெண்டு பேருமே சமரசம் அடைஞ்சிருக்காங்க அவங்க இடத்துல இருந்து. அப்புறம் சொன்னாரு, தமிழ்நாட்டுல அதிமுக அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அல்லது என்டிஏவினுடைய கூட்டணி தலைமை யார் அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரு, பிரதமர் மோடி தான் இங்க முகம் அப்படின்னாரு. உங்க நினைவு இருக்கும். தேசியத்தில் முகம் அதே அண்ணாமலை இங்கே சார் தமிழ்நாட்டை பத்தி தான் சார் கேள்வி கேட்கிறாங்க. அதுக்குதான் அவர் சொன்னாரு, இங்க எங்களுடைய முகம் பிரதமர் மோடி. அது என்ன அர்த்தம்? அதிமுக தலைமை தமிழகத்தில் இல்லை என்று அர்த்தம் இல்ல. அதிமுக பெரிய கட்சின்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா முகமா மோடி அவர்கள் தான் இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னாரு. தேசியத்தில் முகம் பிரதமர் மோடி, இங்கே தலைமை அதிமுக. அதுதான் இங்க சொல்லப்பட்டதை தவிர அதை தாண்டி இந்த சந்திப்பு அப்படிங்கிறது நீங்க ஏன் இவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்றீங்க? அது ஏதோ 2 நடக்குது, அவங்க 2 பேர் தோல்வி அடைஞ்சவங்க, அவங்களுக்கு பலகீனமானவர்கள், இதெல்லாம் இருக்கு. அதுக்கு ஏன் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 பேர் சந்திக்கிறாங்க, ஏன் பண்ணல? இல்ல ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. காலையில திரு ஜெயக்குமார் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு எவ்வளவு நேரம் போச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு? இல்லனே அது காலையில திரு ஜெயக்குமார் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாரு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில வந்திருந்தாரு.
நான் என்ன சொல்றேன், திரு ஜெயக்குமார் சார், பத்திரிகை சந்திப்பில் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி நகர்ந்துட முடியும். இதை நாங்க கன்சிடரே பண்ணலங்க, சிக்னிபிகன்ஸே கிடையாது, அதுல என்னங்க இருக்கு பேசுறதுக்கு, வேற விஷயங்களை பேசலாம்னு சொல்ல முடியும். அப்படி சொல்லலையே, அப்ப அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கிருமோன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல. இல்ல, எல்லா அரசியல் நகர்வுக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அவர் இருக்கிறார், அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா பதில் சொல்ல என்னைய போட்டு நகர முடியாது. ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு பதில் சொல்லணும், அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய எல்லாமே இருக்கின்றது. இந்த நகர்வை பற்றி பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பதனால் பதில் சொல்கிறார். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவர் ஏன் இருக்கிறார் நினைக்கிறீங்க? யார் அப்படி அவர் யாரு? இல்ல, அந்த கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட 2 பேர் பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அதை பற்றி செய்தியாக சொல்லக்கூடாது என்று சொல்ல முடியாது. பேட்டியே அதுக்குதான் சார் இன்னைக்கு. ஆமா, இருந்துட்டு போது என்ன தப்புங்கிறீங்க? அந்த சந்திப்பு ஏதோ ஒரு விதத்துல ஒரு பதட்டத்தை உண்டாக்குதான் நான் கேட்கிறேன். அவங்க அதான் சொல்றாங்க. அதைத்தான் சொல்றேன். எடப்பாடியார் ஒவ்வொரு விஷயமாக சாதித்து வந்திருக்கிறார் தலைவனாக. எந்த இடத்துல அண்ணன் ஓபிஎஸ் மிஸ் பண்ணார் நல்லா தெரியும். அவர் கட்சியை அடவு வைக்கல. அண்ணன் சொன்னாங்க, செந்தமிழன் சொன்னாங்க, அவங்களுக்கு உள்ள இருந்து தெரியும். ஏன் உங்களுக்கு வெளியே இருந்து தெரியலையா? உங்களுக்கும் தொடர்புல இருக்கீங்க, இங்க ஓபிஎஸ் இருந்தாங்கல்ல, ஏன் அதெல்லாம் தெரியாதா? அதே மாதிரி நீங்க வலுவிழந்து விட்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அடுத்து இதை எதிர்பார்த்த ஒன்றை தான் இதை பற்றி செய்தியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பயந்துட்டாலும் கிடையவே கிடையாது. இப்பயும் சொல்லுகிறேன், சின்னம்மா ஏத்துக்கிற மாட்டாங்க இந்த செய்தியை, இந்த சந்திப்பை. சின்னம்மா இதுக்கு அங்கீகரிக்க மாட்டார்கள். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்களே இன்னைக்கு அரசியல்ல ஒன்னும் சிக்னிபிகன்ஸ் இல்லன்னா சொல்லிட்டீங்க. அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கல, அதை பத்தி உங்களுக்கு என்ன? ஏன் இதை பத்தி சொல்லக்கூடாது என்ன இருக்கு? தாராளமாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பத்தி நம்ம சொல்லலாம். இப்பயும் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அண்ணனுக்கு. அண்ணன் டிடிவி அவர்கள் சீனியர் மோஸ்ட் மெம்பர் அவரு. அண்ணன் கேட்டு புது கட்சி எப்படி ஆரம்பிக்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒன்னும் தப்பே கிடையாது. பேசலாம், இணைப்புல இருங்க.